அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தேவன் எனக்கு ஒரு அன்பான ஒரு தேவதாசனை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய பெயர் ஜெஸ்வின் முத்து. நல்லா பாருங்க, அவர் எனக்கு மெசேஜ் பண்ணும் போது நீங்கள் ஜூன் 13, அதாவது இந்த வாரம் 13ஆம் தேதி தேவனுடைய வார்த்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், கண்டிப்பாக தேவனுக்கு சித்தமானால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை தோறும் மாலை, அதாவது 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் ஊழியர்களை அவர் அழைத்து தேவனுடைய வார்த்தையையும் ஆராதனையையும் செய்கிற ஒரு உண்மையான தேவதாசன். அவங்களோட வீடியோஸ்லாம் நான் பார்த்தேன். எனக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு ஒரு நன்றியும், தேவன் அவரை இந்நாள் வரை அழைத்து கொண்டு வந்தார். அவரை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து தூக்கி இன்று தேவனுடைய ஊழியனாய் உங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணியிருக்கார், நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பெயருக்குரிய அர்த்தம் பல இருந்தாலும் தேவன் ஒரு 2 காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். இது என்னுடைய சார்பாக அன்பான ஊழியருக்கு தேவன் தரும் வார்த்தை. நல்லா பாருங்க, இப்ப ஜெஸ்வின் அப்படின்றது வேதாகமத்தில் வெளிப்படையா இல்லை, ஆனா அந்த பெயருக்கு ஒரு பலமான வலுவான ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னா ஜீசஸ் பிளஸ் வின் இஸ் ஈக்குவல் டு ஜெஸ்வின். இது எங்க இருக்கு அப்படின்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயங்கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா தேவன் ஜெயங்கொடுக்கிறவர் அன்பான ஜெஸ்வின் பிரதரோடு இருக்கிறதுனால தான் இந்நாள் வரை எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அன்பான தேவதாசனை எடுத்து தேவன் பயன்படுத்தி கொண்டே வருகிறார். இனியும் பயன்படுத்துவார். இனி எவ்வளவு ஆபத்துகள் வந்தாலும் தேவன் உங்களையும் உங்களுடைய ஊழியமாகிய பிரேயர் விங்ஸையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவருடைய செட்டைகளின் அந்த ஒரு நிழல்ல நீங்க இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கீங்க. அதனாலும் ஒரு சேதமும் அணுகாதபடி தேவன் பாதுகாத்து கொள்வார். இப்போ இந்த முத்து அப்படின்ற வார்த்தை வேதாகமத்துல நிறைய இருக்கு. நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 21ஆம் சாப்டர் எடுத்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுல 12 விதமான முத்துக்கள்னு இருக்கும். அப்ப நான் விசுவாசிக்கிறேன், அந்த 12 விதமான முத்துக்கள்ல ஒரு முத்தாய் நீங்கள் இருக்கணும்ன்றதுக்காக தான் அன்பான ஊழியத்துக்கு உங்களை தேவன் தேர்ந்தெடுத்து அழைத்திருக்கிறார். இப்ப முத்து அப்படின்றதுக்கான வேற ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பா இருக்கிறது. நல்ல முத்துக்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு, தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப அந்த நல்ல முத்துக்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த நல்ல எண்ணம் கொண்ட, நல்ல ஊழியத்தின் அழைப்பை கொண்ட ஒருவரால தான் முடியும். அதனாலதான் நல்ல முத்துக்களை தேர்ந்தெடுக்கிற வேலையை அன்பான முத்து அப்படின்ற தேவதாசன் கிட்ட கொடுத்திருக்காரு. அப்போ இப்ப ஜெஸ்வின் முத்து அப்படின்றது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியன் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அப்போ நல்லா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஊழியத்தை செய்வது மிக மிக கஷ்டம். அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் அன்பான ஊழியரை பாடல்கள் மூலமாகவும் தேவ செய்தியின் மூலமாகவும் அவர் இந்நாள் வரை தாங்கி கொண்டு வந்தார். இன்று தேவதாசனையும் ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். என்னுடைய தாழ்மையான ஜபம் எல்லாம் இனி என்னென்ன பிரேயர் அன்பான ஊழியர் வைக்கிறாரோ, யார கூப்பிட்டு அவர் தேவனுடைய ஊழியத்தை வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சொல்ற எண்ணம் கொள்றாரோ, எந்த ஊழியராக இருந்தாலும் அந்த ஊழியரை மறைத்து தேவனை இடைப்படுவார். இனி வரக்கூடிய நாட்கள்லையும் கூட தேவனே உங்களோடு இருந்து ஆட்கொண்டு வழிநடத்துவார். ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு, பவுல் சொல்லுவார், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அது போலதான் நீங்க இருக்கீங்க. தேவன் உங்களை பிடிச்சிருக்காரு. தேவன் உங்களுக்காக தந்த ஊழியத்தை நீங்கள் பிடித்து அந்த திருப்தியோடு வாழும்போது உங்களை தேவன் மென்மேலும் எடுத்து பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வாரம் மட்டும் இல்லை, வரக்கூடிய வாரங்களில் எந்தெந்த ஊழியர்கள் வராங்களோ
தேவன் அவர்களை கொண்டு இடைப்படுவார். அனைவருக்கும் அவர்களை ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு கருவியாக தேவன் வைத்து மென்மேலுமாக தேவன் பயன்படுத்துவார். என்னை அழைத்த அன்பான ஊழியத்துக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகள். இந்த வாரம் தேவன் எப்படி இடைப்படுவார்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், தேவன் இடைப்பட்டால் மாம்சம் விலகி ஆவியை ஆளுகை செய்யும். தேவன் தாமே நம் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.